சவுண்ட் கூட்டுங்க. சவுண்ட கூட்டுங்க. படித்த கதை குறைகள் பாடு அங்கே அருள் புரிவாய். சுடரொலிவில் பிறந்த பிள்ளை செஞ்சுடலமாயான் மணிவிளக்கில் பிறந்த பிள்ளை மாயாண்டி சுடலத்தை சுடலையோட கதைகள் பாட சுடலை மாடன் கதைகள் பாட சுப்பிரமணிய வேலை வேறே அருள் புரிவாய். பகவானை பரிசோதிக்க அம்மை சத்தி பார்வதியா விஸ்வகர்மனிடம் அதிலே சிற்று சிமிழ் உண்டு பண்ணி இரண்டு நல்ல சிமிழுக்குள்ள அடைத்ததொரு வேளையில என்ன நடக்குதா ஆண்டவன் தான் சோபரம் வந்ததொரு வேளையில இரண்டு நல்ல சித்தரும்போ தினையரிசி வாயில் கவி சுத்தி சுத்தி வந்தபோ அறியாமல் செய்த குற்றம் ஆண்டவனே பொறுக்கணும். தெரியாமல் செய்த சிவனாரே பொறுக்கணும். கையெடுத்து வணங்குவாளா கையெடுத்து ஆதிசக்தி பார்வதி கைகளுக்கு ஓடி வர நான் கொடுப்பேன் என்று சொல்லி சிவபெரும் சொன்னதொரு வேளை கும்பிட்ட கைகளுக்கு ஓடி வரம் கொடுப்பேன் பார்வதி. உனக்கு என்ன என்ன வரங்கள் வேணும் என்று ஈசனா சிவபெருமான் கேட்க பார்த்தாள் பார்வதா தேவி. ஆண்டவ பகவானி நீங்களும் படியளக்க போறேன் படியளக்க போறேன்னு வர கைலாச விட்டு பெரியதில்லை சுவாமி. நான் கைலாசத்தை தன்னன் தனியாக இருக்கிறேன் ஐயா. ஆண்டவ பகவானி எனக்கு கையில் வைத்து விளையாட கையில் வைத்து விளையாட கை குழந்த வரமும் வேணும் நல்ல விளையாட குழந்த வர வேணும் என்று பிள்ளை வரங்கப்பாடா ஆதிசக்தி பார்வதியா கை கோளந்த வரமும் நான் கொஞ்சி நல்ல குழந்த வரம் என்று பார்வதியா கேட்டப்போ அப்பம் பார்த்தாரு சிவபெரும். பார்வதி உனக்கு ஏற்கனவே 2 பிள்ளை கொடுத்திருக்கேன் அம்மா. ஆணை முகம் போல ஒரு பையன் அழகான ஒரு பையன் கொடுத்திருக்கேனே. நீ மீண்டும் பிள்ளவரன்னு கேட்கிறே பார்வதி என்று சொல்லி ஈசனாகி சிவபெருமான் சொல்லு பார்த்தாள் பார்வதா தேவி. ஆண்டவ பகவானே அந்த 2 குழந்தைகளுமே உங்கள் அருளால பிறந்தது. இனி பிறக்கக்கூடிய குழந்தையானது எப்பேற்பட்ட குழந்தை வேணும் என்று பார்த்தோமானா எனக்கு கணவன் இல்லா கை குழந்தை எனக்கு கட்டாயம் வேணுமை மன்னன் இல்லா மதலை மகாதேவரே தான் கொடுக்க வேண்டும். எனக்கு புருஷன் இல்லா புத்திரன் புருஷன் இல்லா புத்திரன் பூமானி ஆமா ஆமா
விளையாட கை குழந்த வரமு வேண்டும் கொஞ்சி விளையாட குழந்த வர வேண்டும் ஐயா மடியில் வைத்து விளையாட எனக்கு மதள வர வேண்டும் சுவாமி கொண்டவனும் இல்லாமல் குழந்தை வரம் வேண்டும் ஐயா எனக்கு ஆடவனும் இல்லாமல் ஆண் குழந்தை வர வேண்டும் என்று கேட்கிறாள் பார்வதா தேவி பார்த்தார் சிவபெருமான் பார்வதி நீ கணவன் இல்லா கை குழந்தை வரம் கேட்கிறே பார்வதி நான் சொல்வதை கேளம்மா எம்ம கணவன் இல்ல கை குழந்தை எம்மா கணவன் இல்லா கை குழந்தை அவன் கைலாசத்தில் இருக்க மாட்டான் அவன் சுடுகாடு போவான சுட்ட பேணம் தும்பான அவன் இடுகாடு போவானமோ இடுகாடு போவானமோ அவன் இறந்தவனம் தும்பான இருக்க மாட்டான் அவன் மையானம் போவானம்மா மாண்டவனம் தும்பான் பார்வதி அவன் சுடுகாடு போவான் செத்த பிணங்களை எல்லாம் தும்பானம்மா அம்மையாகப்பட்ட பார்வதா தேவிடத்திலே பகவான் சொல்லக்கூடிய வேளையில் நமக்கு பரிசு பணம் 500 கொண்டு வந்து 500 லட்சமாக பரிசளித்த செல்வச்சிமா யார் என்று பார்த்தோமானால் நீர்வளம் நலவளம் பொருந்திய நாடு சீமான்கள் பூமான்கள் வாழக்கூடிய இந்த வையகம் எல்லாம் பேறு பெற்று வேனலடித்து மழை பொழியும் இந்த வேப்பங்குளம் நகரத்திலே வந்தோ ஆயரோட குலத்தில் யாதவர்கள் சமுதாயத்தில் அவதரித்த செல்வச்சீமான்கள் நடுக்காட்டு தியாகி நந்த கோனார் வம்சம் அந்த கண்ணன் வழி வம்சத்திலே வந்த செல்வச்சீமான்கள் ஆயர் குலத்திலே வந்த செல்வச்சீமான்கள் பரிசு பணத்தை கொண்டு வந்து இந்த மருதம்புத்தூர் சுரேஷ் வில்லிசை குழுவை பாராட்டி 1000 பேர் சபையில் அலங்கார பந்தலில் நம்மளை கௌரவப்படுத்த வேண்டும் உற்சாகப்படுத்த வேண்டும் ஆதரவளிக்க வேண்டும் என்று 500 கொண்டு வந்து 500 லட்சமாக பரிசளித்த செல்வச்சீமான் யார் என்று கேட்டால் வேப்பங்குளம் ஊரை சேர்ந்த ராமசுப்பு யாதவ் அவர்கள் ராமசுப்பு யாதவ் வேப்பங்குளம் ஊரை சேர்ந்தவர்கள் அவருடைய மகன்கள் 6 அருணாசலம் பாலியாவரம் வேப்பங்குளம் 6 அருணாசலம் அவர்கள் பாலியாவரம் செய்தவர்கள் வேப்பங்குளம் ஊரை சேர்ந்தவர்கள் மற்றும் 6 முருகன் அவர்கள் வளையல் கம்பெனி மும்பையில் வளையல் கம்பெனி அவர்கள் 6 முருகன் அவர்கள் மற்றும் 6 ஈஸ்வரன் அவர்கள் பாலியாவரம் வேப்பங்குளம் 6 ஈஸ்வரன் அவர்கள் பாலியாவரம் வேப்பங்குளம் 6 பிச்சமணி அவர்கள் வேப்பங்குளம் ஊரை சேர்ந்தவர்கள் பாலியாவாரம் 6 பிச்சமணி பாலியாவாரம் வேப்பங்குளம் ஊரை சேர்ந்தவர்கள் 6 நம்பிராஜன் பாலியாவாரம் வேப்பங்குளம் ஊரை சேர்ந்தவர்கள் 6 நம்பிராஜன் பாலியாவாரம் வேப்பங்குளம் ஊரை சேர்ந்தவர்கள் பேரன்மார்கள் ஈனா கருத்தப்பாண்டி அடச்சாணி ஊரை சேர்ந்தவர்கள் ஈனா ஒளிமுத்து அடச்சாணி ஊரை சேர்ந்தவர்கள் அடுத்தால் நம்ம ஊர் ஆமா எஸ் பாலமுருகன் அவர்கள் மருதமுத்துரை சேர்ந்தவர்கள் எஸ் அருண் பால பெருமாள் யாரையா ஆமா அண்ணாச்சி பெருமாள் கோனாருடைய பேர ஆமா மருதமுத்தூரில் வாழ்ந்து வரக்கூடிய செல்வச்சீமான்கள் எஸ் பாலமுருகன் அவர்கள் மருதமுத்துரை சேர்ந்தவர்கள் எஸ் அருண் பால பெருமாள் அவர்கள் மருதமுத்துரை சேர்ந்தவர்கள் மற்றும் என் இசக்கிமுத்து மாறன் அவர்கள் ஆழ்வார் திருநெறி ஊரை சேர்ந்தவர்கள் ஆழ்வார் திருநெறிக்கு என்னைக்கு போறோம்
வார அடுத்த வெள்ளி இன்னைக்கு 8ஆம் பக்கம் ஆழ்வார் திருநகரில் தேரடி மாடனுக்கு பாட வேண்டியிருக்கு. ஆமா, ஆகையால என் இசக்கி முத்துமாறன் அவர்கள் ஆழ்வார் திருநகரி ஊரை சேர்ந்தவர்கள். பேத்தி இசக்கி நேத்ரா அவர்கள் ஆழ்வார் திருநகரியை சேர்ந்தவர்கள். இனியா அவர்கள் தேனியை சேர்ந்தவர்கள். பூரா உங்களுக்கு பூரா வெளியூர் தான். உங்களை வெளில பார்த்து பூரா வெளியூர்ல இருந்தா வருமானம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. இப்படி பாடுகின்ற புலவனை பாராட்டி பரிசு பணத்தை கொண்டு வந்து பரிசளித்த செல்வச்சீமான் ஏ ராமசுப்பு யாதவ் அவர்கள் வேப்பங்குளம் ஊரை சேர்ந்தவர்கள். மகன்கள் ஆர் அருணாசலம் பால் வியாபாரம் வேப்பங்குளம் ஊரை சேர்ந்தவர்கள். ஆர் முருகன் அவர்கள் வளையல் வியாபாரம் வளையல் கம்பெனி மும்பை. ஆர் ஈஸ்வரன் அவர்கள் பால் வியாபாரம் வேப்பங்குளம். ஆர் பிச்சவனி அவர்கள் பால் வியாபாரம் வேப்பங்குளம். ஆர் நம்பிராஜன் அவர்கள் பால் வியாபாரம் வேப்பங்குளம். மற்றும் பேரன்மார்கள் ஈனா கருத்தப்பாண்டி அடச்சாணி ஊரை சேர்ந்தவர்கள். ஈனா ஒளிமுத்து அடச்சாணி ஊரை சேர்ந்தவர்கள். எஸ் பாலமுருகன் அவர்கள் மருதமுத்துரை சேர்ந்தவர்கள். எஸ் அருண் பாலபெருமாள் அவர்கள் மருதமுத்துரை சேர்ந்தவர்கள். மற்றும் இசக்கி முத்துமாறன் ஆழ்வார் திருநகரி ஊரை சேர்ந்தவர்கள். பேத்தி இசக்கி நேத்ரா அவர்கள் ஆழ்வார் திருநகரியை சேர்ந்தவர்கள். எம் இனியா அவர்கள் தேனி ஊரை சேர்ந்தவர்கள். அனைவரும் சேர்ந்து நமது வில்லிசை குழுவை பாராட்டி பரிசு பணத்தை கொண்டு வந்து பரிசளித்த செல்வச்சீமான் அண்ணாரது குடும்ப கலகோத்திரமெல்லாம் பலி வெளி வம்சமெல்லாம் என் தற்கன் தளவாய் மாடன் அருளாலையும் என் அப்பனாகிய மாயாண்டி அருளாலையும் என் காவற்கார தெய்வம் கட்டழகன் கொம்பையா அருளாலையும் நமக்கு பரிசு பணத்தை கொண்டு வந்து பரிசளித்த செல்வச்சீமான் அண்ணாரது குடும்ப கலகோத்திரமெல்லாம் பலி பலி வம்சமெல்லாம் எப்படி வாழ வேண்டும் என்று பார்த்தோமானால் வாழ வேண்டும் சுவாமி வளர வேண்டும் வளர வேண்டும் இந்த கொம்பமாட சுவாமி எங்க கொம்பையாவா இந்த கொம்பமாட சுவாமி அருளாலே நமக்கு பரிசளித்ததோரு செல்வச்சீமான் அவர்களோட குடும்பமெல்லாம் ஒரு நோய் நொடிகள் இல்லாமலே ஐயா செய்யும் தொழில் தான் உயர்ந்து அவர்கள் வாழையடி நல்ல வாழையாக அண்ணாரது குடும்பமெல்லாம் அவர்கள் கோடி காலம் அங்கே இப்படி அறிகும் போது ஆட்டவந்தன் பகவானிடம் கணவன் இல்லா கை குழந்தை கட்டாயம் கேட்ட போது சிவபெரும் அம்மா அம்மா பார்வதியே கணவன் இல்லா கை குழந்தை கைலாசத்தில் இருக்க மாட்டேன் மையானம் போவனம் மாண்டவனம் தும்பனம் சுடுகாடு போவனம் சுடுகாடு அம்மா சுட்ட பிணம் தும்பனம் வேண்டாம் என்று ஈசனுமே சொன்ன போது பட்டாளி பார்வதி அம்மா பார்வதி நீ கணவன் இல்லா கை குழந்தவரை கேட்டிய பார்வதி கணவன் இல்லா கை குழந்தை அவன் கைலாசத்தில் இருக்க மாட்டான் மையானம் போவான் மாண்ட
ஆண்டவனந்தும்பா சுடுகாடு போவா செத்த பிணங்களை எல்லாம் கொள்ளை போடுவான் பார்வதி. உனக்கு இந்த குழந்தை வேண்டாம், இந்த குழந்தையை கொண்டு உனக்கு பெருமை கிடையாதம்மா. நீ சிறுமதான் அடைவாய் என்று ஆண்டவனாய பகவான் சொல்ல பார்வதி கேட்டாளா? பகவானே, கொடுத்தா கணவனில் அகை குழந்தை வரம் கொடுங்க, எனக்கு வேற எந்த வரமும் வேண்டாம் என்று பார்வதா தேவி பிடிவாதமாக சொன்ன போது பார்த்தார் சிவபெருமான், அம்மா பார்வதி, கணவன் இல்ல கை குழந்தை வரம் வேணுமானா அரதியில தீர்த்தம் மாடி அள்ளி மணல் கோமித்து அரணாலிங்கம் பிடித்து வைத்து ஆண்டவன மனதில் எண்ணி கைலாசம் தன்னதி வடக்கு கோட்ட வாசலே ஆயிரங்கள் மண்டபத்தில் 32 தூணதி தூண்டாத மணி விளக்கு அது சுடரு விட்டு எரியுதம்மா. அந்த தூணுக்கு தான் முன்னாலே மண்டியிட்டு நிற்க வேணும், நீ முந்தானையே என்று அப்போ முத்து போல 3 முந்தானை மேல் விழுந்திடும். அதுதானே குழந்தை என்று, அதுதானே குழந்தை என்று ஆண்டவனார் சொல்லுவார். உனக்கு கணவன் இல்லாத குழந்தை வர வேணுமானா தீர்த்தமாடி ஆண்டவனை மனதில் எண்ணி கைலாசம் தன்னதியில வடக்கு கோட்ட வாசலில ஆயிரங்கால் மண்டபத்தில் 32 தூணில தூண்டாத மணி விளக்கு சுடர் விட்டு எரியுதம்மா. நீ தூணுக்கு முன்னாலே மண்டிட்டு நிக்க வேணும், முந்தானே எந்தனாக்க அந்த தூண்டாத மணி விளக்கில் இருந்து முத்து போல 3 சுடர் முந்தானையில் விழும் பார்வதி, அதுதானே குழந்தை என்று ஆண்டவன் பகவான் சொல்ல பார்த்தாள் பார்வதி. அந்த வார்த்தை காதில் கேட்டு, அந்த வார்த்தை காதில் கேட்டு ஆதி சத்து பார்வதியா நதிக்கரையில் தீர்த்தமாடிவார் தூயில் கலையா திருநீட்டு காப்பணிந்து, திருநீட்டு காப்பணிந்து ஆதி கைலாசம் வருவாள். கோட்ட வாசலில் ஆயிரங்கள் மண்டபத்தில் 32 தூண்டதி தூண்டாத மணி விளக்கு சுடரு விட்டு எரியும் போது பார்த்திட்டாலே பார்வதியா தூணுக்கு தான் முன்னாலே மண்டியிட்டு நிப்பாளா முந்தானே எந்த
பார்வதி குழந்தை வந்து பிறந்ததென்று கும்பனையாள் பார்வதியா ஊட்டி தரட்டுவாளா குழவிக்கெல்லாம் உருளுதையா ஏற்றி எடுப்பாளா எடுப்பா முண்டக்கெல்லாம் உருளுதையா தெரியலே முண்டக்கல்ல உருளுதை அதுக்கு கையும் இல்ல காலும் இல்ல வாயும் இல்ல வயரும் இல்ல செவி மூக்கு ஒன்றும் பார்த்தாரே பார்வதி ஆண்டவனே பகவானே ஆதிசத்து வார்த்தை கேளும் பிள்ளவரம் கெட்டதற்கு பெரிய முண்டக்கல்ல கொடுக்கலாமோ இது பிள்ளை போல தெரியல பெரிய முண்டக்கல்ல உருளுதே குழந்தை போல தெரியல குழவிக்கெல்லாம் உருளுதை கையும் இல்ல காலும் இல்ல வாயும் இல்ல வயரும் இல்ல இந்த குழந்தை வேண்டாம் என்று ஈஸ்வரியால் சொல்லுவாளா பார்த்துட்டாரே சிவபெருமான் அம்மா அம்மா பார்வதி ஆண்டவனின் வார்த்தைக்கு ஆண்டவ பகவானே நாம் பிள்ளை வரம் கேட்டதுக்கு படி முண்டக்கல்ல கொடுக்கலாமா குழந்தை வரம் கேட்டதற்கு ஒரு பெரிய குளவிக்கல்ல கொடுக்கலாமா சுவாமி குளவிக்கல்லுக்கு நாள் 2 பக்கம் பிடி இருக்குமே இது மொட்டை முழுக்கட்டையா இருக்குது சுவாமி இந்த குழந்தை வேண்டாம் என்று